ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வெறும் கை மட்டும் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து நம்ம அது ஊருக்கு பாருங்கள், அந்த ரோடு வழியாக வந்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆர்னியில் இருக்கோம். ஆர்னியில் மெய்யூர்ன்ற ஒரு கிராமம். ஓகேங்களா? மெய்யூர்ன்ற ஒரு அழகான ஒரு வில்லேஜில் இருக்கோம். இங்கே பாருங்கள், கரும்பு மரம், மேலே தேங்காய். ஓகேங்களா? பங்க் செட்டு, இந்தாண்ட விவசாயம், இந்தாண்ட கரும்பு மரம். ஓகேங்களா? அந்த பக்கம் ஆடு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? காட்டுறேன். இந்த பக்கம் ஒரு அழகான கோயில், அங்கே ஒரு சிவன் கோயில். இன்றைக்கி வந்து என்ன நாள்னா காவடி எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி எல்லா முருகர் கோயில்லையும் பயங்கரமாக விசேஷமாக இருக்கும். ஓகேங்களா? வேறு லெவல் விசேஷமாக இருக்கும். ஆனால் சின்ன வயசில் பார்த்த பூங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பூ வந்து இதிலே பூத்து உதிருதுங்க. இந்த செடியெல்லாம் பூ இருக்குது பாருங்கள். இருங்க காட்டேன். இந்த பாருங்கள், என்னடா பூ உதிர்ந்துட்டுருக்கு, உதிர்ந்துதா இல்லை உதிருதா? அதை பூத்துருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பாருங்கள், தெரியுதுங்களா? மொட்டு விட்டு அழகாக சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் கரும்பு செடி. கரும்பு செடி மாதிரியே இருக்குது, ஆனால் கரும்பு செடி கிடையாது, விவசாயம். ஓகேங்களா? பயிர் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. தெரியுதுங்களா? பயிர் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க. அப்படியே ஃபுல்லாக வாழை மரம், தேங்காய் மரம், கொய்யாக்காய் மரம், ஆப்பிள் மரம், மேங்கோ மரம், திராட்சை, எலுமிச்சம்பழம். ஓகேங்களா? நான் வெயிலில் உக்காஞ்சி அங்கே வெயிலில் போட்டுருந்தேங்க. இப்போ தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். தெரியுதுங்களா? இப்போ தான் வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். இப்போ தான் வந்து நல்லா நிழலில் வந்து உக்காண்ட்ருக்கேன். இவ்வளோ நேரம் வெயிலில் 4 டோரை திறந்துட்டு, கண்ணாடி திறந்துட்டு, நம்ம இந்த ஒரு அழகான வண்டியில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு குட்டியான வண்டி. ஓகேங்களா? ரொம்ப குட்டி அழகான வண்டியில் வந்திருக்கோம். ஆல்டோ. ஓகேங்களா? ஆல்டோ 400, ஆல்டோ 800, ஆல்டோ 600, ஆல்டோ 400. ஓகேங்களா? இது ALTO ஆல்டோ K10 மாடல். ஓகேங்களா? K10 மாடலில் வந்திருக்கேன். ஓகே, ரொம்ப ஒரு குட்டியான அழகான வண்டிங்க. உண்மையாக வந்து சூப்பராக இருக்கும் வண்டி. வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வேறு ஆடு இது பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, நம்ம வந்து வண்டியை பார்ப்போங்களா? பாருங்கள், வண்டி எப்படி இருக்குது பாருங்கள். வண்டி சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்துங்களா? எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் நம்ம ட்ராவல் ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டி. ஓகேங்களா? சூப்பராக இருக்கும் வண்டி. பெட்ரோல் டேங்க்கு. ஓகேங்களா? இதில் பாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பாஸ் பண்ணுற மாதிரி இல்லை போல இது. ஓகே, பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இண்டிகாவோட நம்ம வந்து இண்டிகாவோட ரொம்ப குட்டியான வண்டி. கிரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில். ஹாலஜன் பல்ப் தான். இண்டிகேட்டரும் வந்து ஹாலஜன் பல்ப் தான். வைப்பரு, 2 சைடு மிரரு, அதே மாதிரி ஹாலஜன் இண்டிகேட்ரு. ஓகேங்களா? நார்மல் வீல் தான், பேஸ் வீல் தான். ஓகேங்களா? நார்மல் வீல் தான். சின்ன குட்டி அழகாக வீல் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பராக இருக்குங்க. மேலே வந்து இதில் வந்து அப்படி ஏறி இப்படி வந்து இதில் விண்ட் பிளாஸ்ட் படுவோம்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து இது உங்களுக்கு வந்து இண்டிகேட்ரு ப்ளஸ் வந்து எல்இடி வந்து இண்டிகேட்ரு, அப்புறம் வந்து பிரேக் லைட்டு, அப்புறம் ரிவேர்ஸ் கீரு. ஓகேங்களா? இங்கே ஒரு கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வண்டி ஓனரே போட்டிருக்காரு மாதிரி கேள்விப்பட்டேன். நம்ம வண்டிக்குள்ளே போவோம். ஓகே, வண்டியோட சாவி பாருங்கள், இவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் சாவி. இதுதான் சாவி, ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம அன்லாக் பட்டன் ஒன்றுமே கிடையாது, வெறும் ப்ளைனாக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் கரெக்டாக அண்ணன் வந்திருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணேன். ஓகே, பரவாயில்ல. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் ஓப்பன் பண்ணுற டேங்க் ஒன்று, டிக்கி ஓப்பன் பண்ணுற டேங்க் ஒன்று. இந்த பக்கம் வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? இது வந்து இன்ஜின் பானட் ஓப்பன் பண்ணுறது. மற்றபடி இதில் வந்து வேறு எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? ப்ளைனாக கொடுத்துட்டாங்க. இதுலேயும் வந்து சென்ட்ரல் லாக்கு, அன்லாக் ஓப்பனு. இங்கே வந்து கண்ணாடி இறக்குற ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா? இது பேஸ் வேரியண்ட்னால அப்படி இருக்கான்னு தெரியல. இது பாருங்கள், சாவி வந்து இங்கே போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இதில் போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு லைட்டு. ஓகேங்களா? லைட்டு, பார்க்கிங்கு, அப்புறம் லைட்டு, டிப்பு, அப்புறம் இதிலே வந்து டிப் பண்ணுறது. ஓகேங்களா? இண்டிகேட்ரு. ஓகேங்களா? இண்டிகேட்ரு எல்லாமே வரும் உங்களுக்கு. இங்கே வந்து ஏசி வின்ட்டு. இங்கே வந்து கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த கண்ணாடி இதை நீங்கள் வந்து கையிலேயே வந்து இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து இப்படி மூடிக்கணும். ஓகேங்களா? மற்றபடி இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சுவிட்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட்டு, எக்ஸ்ட்ரா ஆர்னைக்கு சுவிட்சு வச்சுக்கலாம். அது கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த லைட் வந்து ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இது சாவி போட்டால் இது வந்து
ஒரு பவர் ஸ்டேரிங்கு ஓகேங்களா. இதில் வந்து மேனுவல் பட்டனு ஓகேங்களா, சவுண்டு வால்யூமு, சாங் ப்ளே பாஸு ஓகேங்களா. இது கால் அட்டனு, கால் கட்டு, வாய்ஸ் கண்ட்ரோலு, இதில் ஒரு ஏர் பலூண்டு, இதில் ஹார்னு ஓகேங்களா. இது ஸ்டேரிங் ஃபுல்லி வந்து பவர் ஸ்டேரிங்கு. இந்த பக்கம் வைப்பரு, ரிவர்ஸ் வைப்பர் இல்லை, ஃப்ரண்ட் வைப்பர் மட்டும்தான். இங்கே வந்து ஒரு அழகான ஒரு டேஷ்போர்டு போகுது, அப்படியே போகுது ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு கண்ணாடி, பேசிக் கண்ணாடி. இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டோன்னா இதில் வந்து பேசிக்கலாம். இங்கே வந்து லைட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு தெரியும், சூரியன் வந்து நம்ம கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு. இங்கே ஒரு ஏர் பலூன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு ஏர் பலூன், ஏசி விண்ட்டு ஓகேங்களா. இது வந்து அப்படியே பேசிக்காக. சீட்டு வந்து இது கம்பெனி சீட்டான்னு தெரில. இது வந்து கஸ்டமர் போட்டாங்களா இல்லை கம்பெனிலே வந்ததான்னு தெரில. கம்பெனியில் வர வாய்ப்பு இல்லை, இது கஸ்டமர் தான் போட்டுருக்கணும். ஏன்னா இந்த டிசைன் வந்து இது ஸ்டிக்கர் இவங்க ஒட்டியிருக்க மாதிரி தெரியுது ஓகேங்களா. இந்த மிரரில், அப்புறம் இதில் ஓகேங்களா, அப்புறம் இதில் ஓகேங்களா, இதில் அப்புறம் இதிலலாம் ஒட்டியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி அதே மாதிரி ஒட்டியிருக்காங்க. இங்கே வந்து ஏசி ஆனு ஆஃபு எல்லாம் ஃபுல் கண்ட்ரோலு. ஏசி ஆஃபு ஆனு. அப்புறம் வந்து ஹீட்ரு ஓகேங்களா. கண்ணாடி மோடு மாற்றுறது. இங்கே வந்து ஒரு சார்ஜரு, ஹெட்செட் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என் சார்ஜரு, கண்ணாடி எந்து பாஸு. இதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 2 3 4 5 6 5 கீரு, ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மேனுவல் கியரு ஓகேங்களா. ஹேண்ட் பிரேக் இங்கே கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்டு அதே மாதிரி அந்த பக்கமும் சீட் பெல்ட்டு. இங்கே வந்து உங்களுக்கு கீழே வந்து கிளட்சி, பிரேக்கு, ஆக்சிலேட்ரு 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவல் வண்டினால ஆட்டோமேட்டிக் கிடையாது, இது ஃபுல்லி மேனுவலு ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு பாப்பா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். டிங் 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 டிங்குன்னு டங் 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 டங்கனான்ற மாதிரி ஓகேங்களா. இவங்க வந்து சோலார்லேயே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஆடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்கல ஓகேங்களா. நல்லாயிருக்கு வண்டி, உண்மையாக ஓட்ட சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன், பிரேக்கு ஓகேங்களா எல்லாமே. இது ஒரு ஃபுல்லி பெட்ரோல் வண்டினால கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது ஓகேங்களா. நம்ம எங்கே வேணாலும் நம்பி எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்து ஏபிஎஸும் கொடுத்துட்ருக்காங்க, பரவாயில்லைங்களே. ஆன் பண்ணோடனே பாருங்கள், சாவி ஆன் பண்ணோடனே இக்னிஷனு ஓகேங்களா. இது வந்து ஸ்பீடாமீட்ரு, மெயின் கிலோமீட்ரு 77 38 ஓடிது. பேட்ரி, ஆயிலு, அப்புறம் ஸ்டேரிங்கு, இக்னிஷனு, இதான் இக்னிஷனு, அப்புறம் ஹேண்ட் பிரேக்கு, சீட் பெல்ட்டு, ஏபிஎஸ் லைட்டும் எரிஞ்சிச்சு ஓகேங்களா. இதில் வந்து ஃபியூல் எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. அப்புறம் மாற்றினீங்கன்னா ஓடோ, ட்ரிப்பு ஓகேங்களா, டைமு ஓகே, ஆவரேஜ் ஃபியூல் 20 ஓகேங்களா, ரேஞ்சு 16 ஓகே. அப்படியே போயிட்டே இருக்குது ஓகே. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குன்றது. ஓகே, நல்லாயிருக்கு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி ஏற்றுறது ஓகேங்களா. இது வந்து ரைட் ஏற்றுறது. இந்த பட்டனை நீங்கள் இப்படி மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட்டில் ஏறும் ஓகே. திரும்பி கீழே இறக்குனீங்கன்னா அப்படியே லைட்டாக கீழே இறக்குனீங்கன்னா லைட்டாக இறங்கும். அதே மாதிரி லெஃப்ட் ஏற்றினா ஏற்றிக்கலாம். இது வந்து இண்டிகேட்ரு, ஃபோர்வே இண்டிகேட்ரு ஓகே. ஏசி ஆனு ஓகே. ஏசி போட்டோன்னே டங்குன்னு ஆஃப் பண்ணோன்னே திரும்பி போட்டோன்னே டங்குண்டு ஓகேங்களா. ஏசி 1 2 4 வரலாம் வச்சுக்கலாம் ஓகே. செம்ம கூலிங்கு. இதில் வந்து செட் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது போலது. செட் ஆனு ஓகே. இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா செட்டிங் மாதிரி, அதாவது எக்ஸ்ட்ரா செட்டு பிட்டிங் ஓகே. எக்ஸ்ட்ரா பிட்டிங் மாதிரி இது பண்ணிக்கலாம் போலது. இன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இதுவும் ஒர்க் ஆக மாட்டேது ஓகே. இல்லைங்க, இது மாருதி செட்டு தான் ஓகேங்களா. இது கம்பெனிலே வர செட்டு ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா கம்பெனியில் இது இத்திகா வாங்கினா அந்த மாடல் இந்த செட்டு கொடுப்பாங்க. இது அதே மாதிரி இத்திகா வாங்கின மாதிரியே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. செம்ம ஹீட் ஆகுதுங்க அடியில். அப்பா சாமி, கேமரா வேறு லெவலு, பயங்கரமாக ஹீட் ஆகிறான் குட்டி பையன். மற்றபடி இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டி காலையில் நான் எடுக்கும்போது செம்ம தூசியாக இருந்துச்சு. ஏதோ ஓரளவுக்கு நான் தொடச்சிட்டேன் ஓகேங்களா. மேலே வந்து ஒரு எஃப்எம் ஆண்டனா கொடுத்துருக்காங்க ஓகே. பின்னாடி போனோன்னா பின்னாடி வந்து இங்கே வந்து டோரை லாக் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி நம்ம இங்கே வந்து முன்னாடி வந்து பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நம்ம கண்ணாடியை ரொட்டேஷன் பண்ணி தான் இறக்கணும் ஓகே. பின்னாடி சீட்டு இப்படி தான் இருக்கும் ஓகே. தாராளமாக 3 பேர் உட்காந்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் 2 பேர், 2 பின்னாடி 2 ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் 2 ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் 2 பின்னாடி 2 4 பேர் உட்காந்துக்கலாம். தாராளமாக கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓகேங்களா. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 6 lakhsக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆன் ரோடு. அதாவது வண்டியோட ரேட் வந்து 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது தெரியல, ஏன்னா இந்த வண்டி ரேட் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இங்கே ஒரு பிடிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சீட் பெல்ட் போட்டுக்கிற மாதிரி, அங்கே ஒரு சீட் பெல்ட் போட்டுற மாதிரி. இங்கே வந்து நம்ம வந்து எதனா வச்சுக்கிறதுக்கு திங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சீட் கவர்லேயே வருதா இல்லை கம்பெனி சீட்டான்னு தெரியல. ஓகேங்களா, இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, வண்டியோட ஸ்பீக்கரு. அங்கே ஒரு ஸ்பீக்கர், ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும். ஓகே, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் பாருங்க, இங்கே ஒரு ஸ்பீக்கரு. ஓகேங்களா, இன்ஜின் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா இந்த மாதிரி வண்டியெலாம் வந்து, அதாவது நீங்கள் வந்து இதை இப்படி புல் பண்ணணும். ஓகேங்களா, இது இப்படி இருக்கும், இப்படி புல் பண்ணணும். இது வந்து பின்னாடி டிக்கி. ஓகே, இது பெட்ரோல் டேங்க். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, வண்டி வாங்குற மாதிரி இருந்தால் நம்மளும் வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணோம் இல்லைங்களா. இது வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது தூக்கினோன்னே இங்கே ஒரு லாக் இப்படி இருக்கும். அந்த லாக் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இது தூக்குனிங்கன்னா அவ்வளோதான் இன்ஜின். ஓகே, இது கைட்டிட்டு இருக்குங்க. ஓகே, வா, குட்டி பேட்ரிங்க, குட்டி இன்ஜினு, சூப்பராக இருக்குங்க. ஆயிலு, கூலண்ட் ஆயிலு. இது பாருங்கள், ஏபிஎஸ் மோட்டர் பார்த்தீங்களா, ஏபிஎஸ் மோட்ரு தான். ஓகேங்களா, ஏபிஎஸ் மோட்ரு சூப்பராக இருக்குங்க வண்டி. வா, பியூட்டிஃபுல், செமையாக இருக்குது வண்டி. யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க, இருங்க பார்த்துட்டு வரேன். கட் ஆகிடுச்சு. கம்பெனிக்காரங்களும் இருப்பாங்களோ, அதுவராவா. இன்றைக்கி வந்து ஒரு மணிக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுப்பா. அங்கே தான்ங்கிறேன், 6 மணிக்கே கிளம்புறேன்னாங்க. ஃபோன் பண்ணுறேன், இன்னும் கிளம்பலையான்னு கேட்குறாரு. 6 மணி தான் கஸ்டமர் கிளம்புறேன்னாங்க. காலைல இட்டுன்னு வந்து விட்டேன். ஓகே, 6 மணி தான் கிளம்புறேன்னுக்கிறாங்க. மற்றபடி இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. ஓகே, டிக்கி ரொம்ப சிம்பிளாக தூக்குது. ஓகே, பாருங்கள், ரொம்ப சிம்பிள். அப்படியே தூக்குனிங்கன்னா அப்படியே தூக்கிடும். ஓகே, நல்லா வந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா லைட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக நம்ம கேஸ் தூக்கலாம். ஓகே, நல்ல பேஸாக தான் கொடுத்துருக்காங்க. உண்மையாக வந்து நல்ல வண்டிங்க. மாருதி வந்து 800, அப்புறம் 300, 200லாம் அது பாருங்கள், பெட்ரோல் டேங்க்கு விலை போட்டிருப்பாங்க. E20. ஓகே, E20 வீல் வந்து எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க. சேஸ் காட்டுறேன், நீங்களே பார்த்துங்க. ஓகே ஓகே, தான் என்ன மிஞ்சி போனால் 120 இல்லை 160 கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நீங்களே பார்த்துங்க எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருதுன்றதை பார்த்து நீங்களே டிசைட் பண்ணிங்க. ஓகே, 4 ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு, பரவாயில்ல. ஃப்ரண்ட் வீல் 2, பேக் வீல் 2, 2 வீலர் மாதிரி 4 ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன் ஓகே, பிரேக்கிங் ஓகே. நான் வரும்போது ஒரு 60 to 80 ஓட்டிட்டு வந்தேன். செம்மையாக இருக்குது வண்டி. ஓவர்டேக்கிங் பண்ணும்போது செம்மையாக இருக்குது, கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. நம்பி இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் போகலாம். ஓகேங்களா, வேறு லெவல் வண்டி. ஓகேங்களா, நான் ஓட்டிகிட்டு தான் வந்தேன், அதனால தான் நான் ரிவ்யூ போடுறேன். ஓகேங்களா, இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதாவது ஒரு 4 பேர் வீட்டில் இருக்காங்க, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன அழகான ஒரு வண்டி வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை கேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆல்டோ K10. ஓகேங்களா, தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் கேர் பண்ணி எங்கே வேணாலும் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் இந்த வண்டியிலே டீசலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு 18 to 17, அதாவது 17லேருந்து ஒரு 20க்குள்ளே நல்ல மைலேஜ் கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஒரு 30 லிட்டரு to 40 லிட்டரு, இல்லை 25 to 30 லிட்டரு டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட குத்து மதிப்போடு சொல்கிறேன். ஓகேங்களா, நான் எதுவுமே ரிவ்யூ பார்க்க மாட்டேன். எனக்கு வாங்கணும்னு மட்டும்தான் அதை நான் யோசித்து ரிவ்யூ பார்ப்பேன். இந்த DJI கேமரா மாதிரி, ஆக்ஷன் 5 ப்ரோ வாங்குகிற மாதிரி. ஓகேங்களா, இந்த ஹெட்செட் வாங்கின மாதிரி. ஓகேங்களா, இதை தான் நான் கோப்ரோ வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் வாங்கினேன். ஓகேங்களா, ஆனால் உண்மையாக ஒர்த்தபிள் ப்ராடக்ட்டு DJI ஆக்ஷன் 5 ப்ரோ. ஓகேங்களா, நம்ம ஒயர்லெஸில் டேரெக்டாக வந்து பேசிக்கலாம். இந்தளவுக்கு ஒரு வசதியான வாய்ப்பு கொடுத்த DJIக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலன்னா. ஆக்ஷன் அடுத்தது ஆக்ஷனு 360, ஆக்ஷனு ஆஸ்மோ 360 வாங்கணும்னு ஒரு ஆசை. ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அடையணும். ஓகேங்களா, எல்லா கடனும் செட்டில் பண்ணிட்டு ஃப்ரீயாக நம்ம லடாக் போவோம். ஓகேங்களா, நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பினவரை கைவிட மாட்டார்ன்ற மாதிரி நம்பிக்கை வைப்போம், எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகேங்களா, அதாவது ஒரு கை வந்து அடித்தா சவுண்டு வராது இல்லைங்களா, எல்லா கையும் சத்தமாக தட்டினா சவுண்டு வருவாங்க. நான் ஒரே ஆள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே வர முடியாது டக்கு டக்குன்னு. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய காசு இருந்தால் நிறைய சுற்றி பார்க்கலாம், நிறைய ட்ராவலிங் பண்ணலாம். நம்மகிட்ட காசு இல்லை, வேலைக்கு போனால் தான் காசு. ஓகேங்களா, வேலைக்கு போய் கடனை கொடுக்கணும், நம்மளை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும்,
அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ட்ராவலிங் வீடியோ எல்லாமே எடுத்து போடணும். வேலைக்கும் வரும்போது இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் மட்டும் கொடுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கார் வீடியோ, ட்ராவலிங் வீடியோ, பைக் வீடியோ, என்னென்ன கிடைக்குதோ எல்லா வீடியோ போடுவோம். ஓகேங்களா, நம்மளால் முடிஞ்சது நல்லதாக சொல்லுவோம். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, நல்ல கம்பெனி மாருதி. ஓகேங்களா, டாட்டா நல்ல கம்பெனி, டொயட்டா மாருதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா, அப்புறம் வந்து உண்டாய் சிட்டி. ஓகேங்களா, ஏகப்பட்ட வண்டி இருக்குது மார்க்கெட்டில். எது நல்லா உங்களுக்கு தேவையோ அதை எது மாதிரி பெஸ்ட்டாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். பாய் பாய், see you.